வணக்கம். அடியன் ராஜா மதுரையிலேருந்து. பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டில் அல்லது ஜாதகருக்கு செவ்வாய் தசை நடந்தால் அவங்களுக்கு பூமி யோகம் நிச்சயம் உண்டு. அந்த மாதிரி செவ்வாய் தசை நடக்கும்போது பூமியை வாங்குறதுக்கு பார்த்திங்கன்னா, இடத்த செலக்ட் பண்ணும்போது அது பார்த்து வாங்கணும். தகுந்தவர்கிட்ட ஆலோசனை பெற்று வாங்கணும். அப்படி நீங்களாக வாங்குறதுனா அதுக்கு ஒரு சின்ன 2-3 விதத்தில் நீங்களே செக்கப் பண்ணுறதுக்கு ஒரு சில முன்னோர்கள் வழிவகை செஞ்சுருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா, ஒரு அடிக்கு ஒரு அடி சதுரம் தோண்டி, ஒன்றுக்கு ஒன்று சதுரம் 1 அடி ஆழம் தோண்டி, அந்த மண்ணை திருப்பி மூடுனா சரியாக இருந்தால் நல்லது. மண் மிச்சம் இருந்தாலும் நல்லது. ஆனால் பள்ளமாக இருந்தால் வாங்கக்கூடாது. அடுத்து அதே மாதிரி ஒன்றுக்கு ஒன்று சதுரடி தோண்டி 1 அடி ஆழம், அது நம்புற வரைக்கும் தண்ணி ஊற்றிட்டு ஒரு 100 அடி நடந்துட்டு திருப்பி வந்து பார்க்கணும். திருப்பி வந்து முழுசாக அதே தண்ணி இருந்தாலும் வாங்கலாம், பாதி தண்ணி உறிஞ்சிருந்தாலும் வாங்கலாம். தண்ணியே இல்லாமல் இருந்தால் வாங்கக்கூடாது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா பழமையான நூலிலிருந்து எடுத்தது. அடுத்து பார்த்திங்கன்னா, அதுக்கும் பழமையான முறைனா பார்த்திங்கன்னா, நல்ல பெரிய இடமா வாங்குறவங்க உழுகணும். ஏறு போட்டு உழுகிறது போட்டு நவதானியங்களை அதில் போடணும். 3 நாளில் விளைஞ்சிருச்சுன்னா 100% வாங்கலாம். 5 நாளில் விளைஞ்சிருச்சுன்னா 50% வாங்கிக்கலாம். 7 நாளில் விளைஞ்சிருச்சுன்னா வாங்காமல் இருக்கிறது உத்தமம். 7 நாளைக்கு மேலே ஆகி எந்த சிம்டம்ஸும் இல்லை அப்படின்னா அது ஆலயம் கட்டுறதுக்கோ வீடு கட்டுறதுக்கோ எதுக்குமே தகுதி இல்லாத இடம் அப்படின்னு முடிவு பண்ணிக்கலாம். நன்றி. வாழ்க வளமுடன்.